Hi friends, welcome to Muscle Mechanics. இன்னைக்கு நம்ம RER னா என்ன, RP னா என்ன, இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம RER ம் RP யும் ஏன் தெரிஞ்சுக்கணும்ன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவா நம்ம ஒரு செட் போடுறோம்னா அந்த செட்டுக்கு நம்ம ஒரு பர்టిక్యులர் ரெஃபரன்சஸ் தான் நம்ம டார்கெட்டா வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 10 ரெஃபரன்சஸ் நம்ம டார்கெட்டா வச்சிருக்கோம்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த 8 to 10 ரெஃபரன்சஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணுற வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமலாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செட்டுக்கும் சூஸ் பண்ணுற வெயிட் வந்து கரெக்டாக ஆப்டிமலாக இருந்தால் தான் அந்த செட்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் ஸ்டிமுலஸ் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த RER RPலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி இந்த RER RPலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்கும் நம்ம எப்படி வெயிட் சூஸ் பண்ணுறதுக்காக தான். ஃபஸ்ட்டு நம்ம RER வச்சு எப்படி ஒரு செட்டுக்கு ஆப்டிமல் வெயிட்டை சூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த RER நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரெப்ஸ் அண்ட் ரிசர்வ் தான் நம்ம RER சொல்லுவோம். இந்த RER நம்ம 0 to 10 வரைக்கும் ரேட் பண்ணுவோம். இப்போ இந்த RER 0 அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ஸ் அண்ட் ரிசர்வ் 0, அதாவது ஃபெயிலியர். இப்போ RER 1 அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு செட்டை முடிச்சுட்டு அந்த வெயிட் அன்ட்ராக்ட் பண்ண பிறகு இப்போ யாராச்சும் வந்து உங்ககிட்ட கேட்கும் போது இந்த செட்டில் நீங்கள் இன்னும் எவ்வளோ ரெப் போட்டிருக்கலாம் அப்படின்னு யாரா கேட்கும் போது அங்கே வந்து நீங்கள் இன்னும் நான் வந்து மேக்ஸிமம் ஒரு ரெப் போட்டிருக்கலாம் அப்படின்னு உங்கள் பதில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா RER 1ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம RER 0 to 10 வரைக்கும் ரேட் பண்ணுவோம். ஸோ உங்களோட பேசிக்கலி உங்கள் RER வந்து 3 to 4 பிலோ 3 to 4 இருக்கும்போது தான் உங்களோட ஒர்க்கிங் செட்லேருந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்டிமுலஸ் அச்சீவ் பண்ணுறதா சொல்லுவாங்க. இப்போ நம்ம RPயை வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம RP எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் ஆஃப் ப்ரிசீவ்ட் எக்ஸர்ஷன் சொல்லுவோம். இந்த RP நம்ம எப்படி ரேட்டிங் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா RP 1 to 10 வரைக்கும் நம்ம ரேட் பண்ணுவோம். இப்போ RP 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். இப்போ RP 9 நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த வெயிட்டில் நம்ம இன்னும் ஒரு ரெப் போடுற மாதிரி இருந்தால் அதை நம்ம RP 9ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம RPயை 1 to 10 வரைக்கும் ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த ரெண்டு மெத்தடும் சேமாக தான் இருக்கே, இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே RERம் RPயும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த ரெண்டு மெத்தடுமே ஒரு செட்டில் நீங்கள் ஆப்டிமலாக வெயிட் சூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டும் இருக்குமே மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா RPயில் அதில் பேருக்கு ஏற்ற மாதிரியே RP வந்து நம்ம ரேட்டிங் ஆஃப் ப்ரிசீவ்ட் எக்ஸர்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு செட் எவ்வளோ கஷ்டன்றதை நம்ம ப்ரிசீவ் பண்ணுறது தான் நம்ம RPன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு செட்டை போடும்போது அந்த செட்டை பார்க்குற நமக்கு RP 5 மாதிரி ஃபீல் ஆனாலும் அந்த செட்டை போட்டவருக்கு RP 10 மாதிரி ஃபீல் ஆகலாம். RP வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் எஃபர்ட் ஆர் டிஃபிகல்ட்டி லெவலை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நல்ல மூடில் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிம்மில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆன வெயிட்டு கூட அன்றைக்கி லைட்டாக ஃபீல் ஆகலாம். ஜிம்மில் நீங்கள் PRஸும் அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒர்க்கில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலோ வீட்டில் எதனா பிரச்சனைகள் இருந்தாலோ அன்றைக்கி உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ மைண்டு மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கும்போது ஜிம்முக்கு போகும்போது அங்கே கண்டிப்பாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பூராக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆன வெயிட் கூட அன்றைக்கி ஹெவியாக ஃபீல் ஆகலாம். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸை ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு அங்கே நீங்கள் RP மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு செட்டுக்கும் ஆப்டிமலான வெயிட்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த RP எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா RP 6 and above இருக்கும்போது அந்த செட்டில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டிமுலஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா RERம் RP ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் அதில் இருக்க ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா RER வந்து ரொம்ப அப்சல்யூட்டாக இருக்கும், RP வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மெத்தடுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி வெயிட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டூல்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ யூசர் வைஸ் பார்த்தீங்கன்னா RER மோஸ்ட்டாக பாடி பில்டிங் இருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி RP வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அத்லீட்டும் அதுக்கப்புறம் பவர் லிஃப்டிங் கம்யூனிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு மெத்தடுமே இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம்.